Hello students, வணக்கம். Welcome to PSZ Chemistry Channel for Easy Learning. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Chapter 8ல Reactions of Carboxylic Acidல Hell-Volhard-Zelensky reaction பார்க்க போறோம். இதை ஷார்ட்டா HVZ reaction அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த reactionல நம்ம கார்பாக்சிலிக் ஆசிட்ல இருக்கக்கூடிய அல்கில் குரூப்பை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஹாலஜினேட் பண்ண போறோம். ஸோ அப்போ நம்ம எடுத்துக்கக்கூடிய கார்பாக்சிலிக் ஆசிட் எந்த கார்பாக்சிலிக் ஆசிட் எடுக்கிறோமோ அதுல கண்டிப்பா நமக்கு ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கணும். ஸோ இந்த ஆல்பா ஹைட்ரஜனை தான் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஹாலஜினேட் பண்ண போறோம். இதுதான் நம்ம HVZ ரியாக்ஷன் சொல்றோம். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆல்பா ஹைட்ரஜன்னா என்ன நம்மளுக்கு தெரியணும். இப்போ ஜெனரல் ஃபார்முலா எழுதுவோம். RCH2COOHன்னு எழுதுறோம்னா இந்த கார்பாக்சிலிக் ஆசிட் பார்ட் எந்த கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கோ அந்த கார்பனை நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ஆல்பா கார்பன் அப்படின்னு சொல்றோம். அந்த ஆல்பா கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கக்கூடிய ஹைட்ரஜனை நம்ம ஆல்பா ஹைட்ரஜன். அப்போ இந்த இடத்துல இது ஆல்பா கார்பன், இதுல 2 ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கு. அதனால இது 2 ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய கார்பாக்சிலிக் ஆசிட். இப்போ இதுல நம்ம ரீஏஜன்ஸ் என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்னு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ஹாலஜன் இன் பிரசன்ஸ் ஆஃப் ரெட் பாஸ்பரஸ். ஸோ நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ற ஹாலஜன்ஸ் குளோரினா இருக்கலாம் அல்லது புரோமினா இருக்கலாம். ஸோ இந்த ஸ்டெப்பை ஃபாலோடு பை ஹைட்ரோலைசிஸ், வாட்டர் ஹைட்ரோலைசிஸ். அப்போ இந்த இடத்துல 2 ஆல்பா ஹைட்ரஜன் இருக்குல்ல, நம்மளுக்கு ஒரே ஒரு ஆல்பா ஹைட்ரஜன் மட்டும்தான் என்ன ஆகும், ஹாலஜினேட் ஆகும். ஸோ அப்போ நம்மளுக்கு ப்ராடக்ட் என்ன கிடைக்கும், R அப்படியே இருக்க போது. இப்போ இந்த 2 ஹைட்ரஜன்ல ஒரு ஹைட்ரஜன் ஹாலஜனா மாறும். ஸோ XCOOH. அப்போ நம்மளுக்கு இது பேர் என்ன, ஆல்பா பொசிஷன்ல ஹாலஜன் சப்ஸ்டியூட் ஆயிருக்கு. அதனால ஆல்பா ஹாலோ கார்பாக்சிலிக் ஆசிட். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ போர்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தோம் அப்படின்னா இது கொஞ்சம் முக்கியமான ரியாக்ஷன் தான். ஸோ நம்மளுக்கு டைரக்டா HVZ ரியாக்ஷன் எழுத சொல்லலைன்னா கூட இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ல அல்லது கம்ப்ளீட் த ரியாக்ஷன் அல்லது வாட் இஸ் த மேஜர் ப்ராடக்ட் ஃபார்ம், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு வரும். அதனால இந்த ரியாக்ஷன் நம்ம தெரிஞ்சுக்கணும், ரொம்ப முக்கியமானது. இப்போ ஃபர்ஸ்ட் CH3COOH எடுத்துக்கிறோம். இதுல நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல chlorine in presence of red phosphorus followed by hydrolysis போடும். இப்போ இந்த இடத்துல இது ஆல்பா கார்பன், அப்ப அதுல இருக்கிறது ஆல்பா ஹைட்ரஜன், 3 ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ நம்ம ரியாக்ஷன்ல ப்ராடக்ட் என்ன ஃபார்ம் ஆகும், CH இங்க 2 இருக்கும், அதுல 1 Cl ரீப்ளேஸ் பண்ணிருக்கோம், COOH. அப்போ இது ஆல்பா பொசிஷன்ல நம்மளுக்கு என்ன அட்டாச் ஆயிருக்கு, ஆல்பா குளோரோ, இது எத்தனோயிக் ஆசிட். அல்லது நம்ம இதை எப்படி எழுதலாம், இது ஐபாக் நேமா போட்டோம்னா இது 1 2 ரெண்டாவது கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கு. ஸோ 2 குளோரோ எத்தனோயிக் ஆசிட். சரி, இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்து பார்ப்போம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி. CH3CH2COOH இது ப்ரோபனோயிக் ஆசிட். இதுலயும் அதே மாதிரி நம்ம எது வேணாலும் Cl2 அல்லது Br2 போட்டுக்கலாம். ரெட் பாஸ்பரஸ் ஃபாலோடு பை ஹைட்ரோலைசிஸ். அப்ப என்ன ஆகும், எது ஆல்பா, இதுதான் ஆல்பா. அப்ப அதுல இருக்கக்கூடிய 2ல 1 நம்ம என்ன பண்ணலாம், ரீப்ளேஸ் பண்ணலாம். அப்ப ப்ராடக்ட் CH3CH, இந்த இடத்துல Cl COOH. அப்ப இது அதே மாதிரி ஆல்பா பொசிஷன்ல Cl அட்டாச் ஆயிருக்கு. ஸோ ஆல்பா குளோரோ ப்ரோபனோயிக் ஆசிட். ப்ரோபனோயிக் ஆசிட் அல்லது செகண்ட் பொசிஷன்ல இருக்கு 2 குளோரோ
ப்ரோபனோயிக் ஆசிட். புரோமின் இருந்ததுன்னா புரோமின் என்ற ரெட் பாஸ்பரஸ் கொடுத்துருந்தாங்கன்னா 2 புரோமோ அப்படின்னு நம்ம எழுத போறோம். இப்போ இதுல நம்மளுக்கு இது கொடுத்துருக்காங்க, மெத்தனோயிக் ஆசிட் கொடுத்துருக்காங்க அல்லது ஃபார்மிக் ஆசிட் எடுத்துக்கலாம். இது ரியாக்ஷன் அண்டர்கோ ஆகுமா அப்படின்னா இதுல என்ன கிடையாது, ஆல்பா ஹைட்ரஜன் கிடையாது. ஸோ இந்த சி வெறும் ஹைட்ரஜன்ல தான் அட்டாச் ஆயிருக்கு. அப்ப இதுல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நோ ஆல்பா ஹைட்ரஜன். அப்ப இந்த இடத்துல நோ ரியாக்ஷன். சரியா? அப்போ இந்த ஃபார்மிக் ஆசிட் அதாவது மெத்தனோயிக் ஆசிட் will not undergo HVZ reaction. சரி, ஆல்பா ஹைட்ரஜன் இல்லைன்னா அந்த கார்பாக்சிலிக் ஆசிட் ஹெல்-வோல்ஹார்ட்-ஜெலன்ஸ்கி ரியாக்ஷன் அண்டர்கோ ஆகாது. ஸோ இவ்வளோதான் ஹெல்-வோல்ஹார்ட்-ஜெலன்ஸ்கி. ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது கார்பாக்சிலிக் ஆசிட்ல ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கணும். ரியேஜன்ஸ் ஞாபகம் வச்சிருந்தா ஆல்பா ஹாலோ கார்பாக்சிலிக் ஆசிட் நமக்கு ப்ராடக்டா கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். தேங்க்யூ.